கர்த்ததாசல் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக அவனுடைய அன்பை சொல்லும்படியாக அடியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதற்காக நன்றி. கண்களை மூடி ஜெபம். ஆண்பின் தகப்பனே, இந்த வேலையை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அடியாளை மறைத்து வெளிப்படுங்க. எங்கள் அனைவரோடு பேசுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக கடந்த வாரத்தில் அருமையான இந்திரா நகரில் வாழ்கிற ஊனமுற்ற பிள்ளைகள் சரீரம் முழுவதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அந்த ஒருத்தருக்கு அந்த குடும்பத்தில் 7-8 பேர் அந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக வீடை கொடுத்துருக்காங்க. தொகுப்பு வீடுகள் ஒரு 200 பேருக்கு மேலே. அங்கே இருக்கிறவங்க அங்கங்கே வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கும் தண்ணி லைட்டு எல்லாமே இருக்குது. அந்த ஏரியா ஒரு சின்ன கிராமம் நல்லா இருக்குது. அதில் எனக்கு போகும்போது எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அந்த ஜனங்கள், அந்த கிராமத்தை எப்படி எனக்கு அந்த இயற்கை சூழல் ரொம்ப அழகாக இருக்கும். வியூ பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம். அது போல் அவர்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். அவர்களை பார்க்கும்போது எந்தவித எண்ணமும் வராது. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்கள நான் ஐயோ இது என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னெல்லாம் நான் ஒரு காலத்தில் நான் அப்படியெல்லாம் இருந்தேன். வாலிப பிராயத்துலலாம் அப்படி இருப்பேன். அதை சொல்கிறக்கு எனக்கு இஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஏழை மக்களையும் ஊனமுற்றவங்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியை பக்கத்தில் வந்து தொடுறாரு. குருடனை எல்லாரையும் தொட்டு அருவருப்பு இல்லாதபடி சொன்னாங்க. அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த சுபாவம் நமக்குள்ளே வருது. அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்படிப்பட்ட குணமாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுகிறார். சரியா? அப்படிப்பட்ட அந்த வழியில் முன்னாடி கொஞ்சம் அந்த ஊருக்கு போகிற இந்திரா நகர் வெறும் அட்டிகள் தான், எல்லாம் படுகருடைய அட்டிகள். அந்த போகும்போது முதல்ல ஒரு ஊர் இருக்குது, ஒரு சின்ன கிராமம். அதுக்கு பேர் ஓடக்காடு. அந்த ஓடக்காட்டில் போவேன் என்ட்ரன்ஸ். அப்படி இப்படியே வரிசையாக போயிட்டே இருப்பேன். உன்னை தொட்ட அப்புறம் அடுத்த கிராமத்தில் என்னை கூப்பிடுவாங்க. அதுக்கு போனோன்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் நான் கூட்டம் நடத்துறதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு அங்கே அவங்களுக்கு செய்கிற அற்புதங்களை பார்த்து மறுபடியும் எங்கள் ஊருக்கு வாங்க. அப்படி படிப்படியாக அப்படி இப்படியே போகிறோம். அப்போ ஓடக்காடுங்கிற இடத்துல போய் ஜெபிக்க போனேன். அப்போது அவங்க ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ப்ரேயர் நடக்கும்போது கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னன்னு சொன்னால் அந்த அம்மா பேர் ஜெயலட்சுமி, விவசாயி. அவங்க வீட்டுக்கார் ஒரு நல்ல விவசாயி. அங்கே நிறைய தோட்டங்கள் தான் இருக்குது. நாங்கள் போகிற பக்கமெல்லாம் அந்த தோட்டத்தில் அவர் நல்லா பாடுபடுறவர். 2 பொம்பளை பிள்ளைங்க. ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர். அதாவது ஒரு வேளை ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரன். ஆனால் அவர் இவங்க அப்படியெல்லாம் போகிறதெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் வியாதி அதிகமாக ஆக அந்த இடத்துக்கு மேலே இருக்கிற இடத்துல சொல்லியிருக்காங்க. அங்கே ஊட்டியில் ஒரு சகோதரி இருக்காங்க, ராணி தியாகராஜன். அங்கே போனால் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லும்போது வேண்டான்னு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பேசி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்த உடனே கை கால் வரலை. அந்த முதல்ல சொன்னனே போன வாரம் அந்த சகோதரனை கொண்டு வந்து எல்லாம் 4 பேர் பிடிச்சி உட்கார வச்சோட டப்புன்னு விழுந்துட்டார். சக்தி இல்லை. அதுபோல் இந்த சகோதரியும் கூப்பிட்டு வர்றாங்க. அப்போது கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அப்புறம் அவங்க கையில் அது இது விபூதி நிறைய பொட்டு, கையிலெல்லாம் நிறைய கயிறுகள், கழுத்தில் கயிறு கையில் கயிறு. அந்த சகோதரிக்கு உட்காந்து அப்படியே உட்காந்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆவியானவர் சொன்னார், நீ அங்கே போ அப்படின்னார். அன்றைக்கு எண்ணெய் தண்ணியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். உடனே அங்கே அடுத்த நாள் போக சொன்னார். நாங்கள் போவோம். எப்போவும் என் கூட ஒரு 10 பேர் ஜாஸ்தி பேர் இருப்பாங்க. எப்படி செலக்ட் பண்ணி தான் கூப்பிட்டு போவேன். விசுவாசிகளா, ஜெபிக்கிறவர்களா, நம்பிக்கையுள்ளவர்களா வந்தாங்க. வந்து பாடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஐயா வெளியில் போயிட்டார்.
சின்ன வயசு. அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு 40 வயசு இருக்குது, அவருக்கு ஒரு 45 வயசு, பிள்ளைகளுக்கு 18 16 வயசு. அவர் பேசாமல் போயிட்டார். ரொம்ப கோபம் அவருக்கு இஷ்டம் இல்லை, போயிட்டார். அப்புறம் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசின தலையிலிருந்து கால் வரைக்கும் பழுதுபட்டுருக்குது. கை, கழுத்து, காது, நெஞ்சு, வயிறு, முதுகு, இடுப்பு, தொடை, அந்த முட்டிக்கால் மேலே கீழே பாதம் முழுசும் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவமாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்குது, பாவம் ஒல்லியாக உயரமாக. அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஆண்டவருடைய மனதுருக்கம் எனக்கு வரும். மனதுருக்கங்கிறது எங்கே கற்றுக்கொள்வீங்க? அறிவுங்கிறத எங்கே கற்றுக்கொள்வீங்க? ஆண்டவராக இயேசு தான் அறிவு. நீங்கள் 19ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்கன்னா அநேக எல்லாம் அவர்கிட்ட இருந்து வர்றது தான். எவ்வளோ முரடனாக இருந்தாலும், எவ்வளவு கோபக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான பொம்பளையாக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டா, உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் மாறினேன். நான் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஓவியம் வரைகிற ஒரு ஆள், அவர் ஓவியம் வரைஞ்சிருக்கிறாரு. எப்படி வரைஞ்சாருன்னு சொன்னால், ஒரு பயங்கரமான ஒரு மனுஷனை கொண்டு வந்து ஓவியம், அவருடைய இஷ்டம், அவன் அங்கேயும் இங்கேயும் சிரிச்சுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அவர் வரைகிறவர் கழுத்தை பிடிச்சி அப்படி இப்படியெல்லாம் தப்பிச்சோம் பிடிச்சான்னு வரைஞ்சி முடிச்சுட்டு வந்துட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த வரைகிறவங்களுக்கு ஓவியக்கார் கிடைக்காது. அப்படியே ரொம்ப விசேஷமானது தான் அப்படி செய்கிறாங்க. அது செய்துட்டு வந்து இந்த ஆள் நல்லா அழகாக போட்டு, ஐயோ எனக்கு இது நான் வரைஞ்ச எல்லா ஓவியத்தை விட எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் பயமும் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற, அவனை பார்த்தா அதை விட அசிங்கமாகவும் கேவலமாகவும் அப்படி இருந்தா எப்படியோ நம்ம கையில் வரைஞ்சிட்டோம் தைரியமாக. பெரிய வரைஞ்சி பெருசாக போட்டு வச்சுருக்காங்க படத்தை. எல்லாரும் வந்து பார்த்து, எப்படி இவன் எங்களுக்கு தெரியுமே, எப்படியோ ஒன்றை விட்டான் இப்படி முடிஞ்ச உடனே அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து அவரே தான் மறுபடியும் மற்ற இடங்களில் போய் இப்படி ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சாந்தமான ஒரு மனுஷனை பார்த்தாரு. அவர் கையெடுத்தார். அவர் கையெடுத்து இவரும் அப்படி பேசும்போது, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறீங்களா? ஆமாங்க அப்படின்னு. நான் கடவுளுக்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். அப்படியா, சரி சரி, உங்களை ஒரு படம் எடுத்துக்க வரையிட்டா தாராளமாக வரைங்க அப்படின்னு அவரை வரைஞ்சாராம். ரொம்ப சாந்தமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையாக. பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்போதே ஒரு பெரிய நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வரும். அதை வரைஞ்சி முடிஞ்சிட்டு, சரி வாங்க உங்களை நான் ஒரு படம் போட்டு வைக்கணும் வர சொன்னாராம். அவர் வந்தாராம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வந்தாராம். அவர் வந்து பார்த்துட்டு, இது யார் அப்படின்னு கேட்டாராம். அவர் அது ஒரு பைத்தி, நான் தான். என்ன ஒரு ஆச்சரியம், அது நான் தாங்க, நான் தான், இது நான் தான். இப்போ எவ்வளோ சீக்கிரம் மாறுதலுக்காக நான் சொல்கிறேன். படிக்கும்போது ரொம்ப இதாக இருக்கு. அப்புறம் சொன்னார், அப்படிப்பட்ட ஆளா எப்படி மன்ன ஆண்டவர் எனக்குள்ளே வந்தாருங்க. எனக்குள்ளே இந்த ஆண்டவர் வந்து அப்படி செய்தி காதலை விழுந்துச்சு. ஆண்டவர் என்னை தேடி பிடிச்சி என்னை மாற்றினார் அப்படிங்கும்போது அது ஊரே வேணுச்சு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், அன்பு, உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வருகிற குணங்கள். அது இல்லைன்னா யாருக்கும் வராதுங்க, சரியா? அதுபோல் அங்கே போய் எல்லாம் இந்த சகோதரனை போல் அதுவும் வந்து கீழே விழுந்து உருண்டு புரண்டு கொண்டு போய் அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணி பூசணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் எண்ணெய், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு சொல்லி கடைசி சொட்டு ரத்தம் ஆண்டவரே, கல்வாரி ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம் ஆண்டவரே. பூசின மனசார கூட இருந்தவங்கெல்லாம் அலலியா அலலியா பூசி அந்த இயேசுவின் ரத்தத்தை குடிக்க கொடுத்தேன். குடிக்கும்போது சொன்னேன், இயேசுவே இது குடலுக்குள்ளே போகும்போது உங்கள் ரத்தமாக, கல்வார் ரத்தம், விலையேற பெற்ற மாசற்ற ரத்தமாக குடலுக்குள்ளும் எலும்புக்குள்ளும் நரம்புக்குள்ளும் சதைக்குள்ளும் மைக்கால்களுக்குள்ளும் நாடி நரம்புகளுக்குள்ளாக கடந்து போகணும் ஆண்டவரே. அதே என் வார்த்தையை ஆண்டவர் கரம் பண்ணார். அதே போல் ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க.
போயிட்டு வாங்கக்கா, நீ எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ஒரு ஆண்டவர் என்னை உந்தி தள்ளுறார், போ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போய் மறுபடியும் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை போகும்போது அவர் இருந்தார். அவர் அந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த வீட்டுக்குள்ளேயும் சமையல் ரூமுக்குள்ளேயும் பெரிய ரூமுக்குள்ளேயும் எங்களை பார்த்து ஒரு வணக்கம் பண்ணிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தார். அலைஞ்சிட்டு அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவர் கையிலேருந்து ஒரு காணிக்கையை அந்த அம்மா கையில் கொடுத்து அதை கொடுத்துரு காணிக்கையை வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போகும்போது ஒரு சம்பவத்தை அவங்க சொன்னாங்க. அந்த அம்மா இப்போ எந்திரிச்சு நடக்கிறாங்க, சில வேலைகளை செய்கிறாங்க, சமைக்க அது இதெல்லாம் சும்மா லேசா. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, வாசல் சாயங்காலம் ஒரு 5, 5:30, 6 மணிக்கு வாசல் பெருக்கிற அளவுக்கு வாசலெல்லாம் ஓடக்காடுங்கிற இடம் சரிங்களா, வாசலெல்லாம் அப்படி பெருக்கிட்டு இருந்தாங்களா குச்சி தொடப்பத்தை வச்சு. அங்கிருந்து இவர் விவசாயம் காட்டுக்குள்ளே போயிட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த அம்மா பெருக்கிட்டு இருக்குதான். கையை பிடிச்சி நிறுத்தினாங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீன்னு. ஏன் அப்படின்னாங்களா, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு ஆண்டவரை நீ வணங்கணும், காலையில் 6 மணிக்கு வணங்கணும் சொன்னாங்கல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ சுகமாயிட்ட, எனக்கு எவ்வளோ சந்தோஷம், நான் எவ்வளோ பாடுபட்டேன், நீ சுகமில்லாத போது எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கும் போது உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த இயேசு கிறிஸ்து நல்லவர், நீ மரியாதைக்கு போய் கையை காலை கழுவிட்டு போய் சாமி கும்பிடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இதை சொன்ன உடனே நாங்கள்லாம் அழுதோம். நான் அழுதேன். அவர் அன்னைக்கு இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, உள்ள கையை காலை கழுவிட்டு போய் சாமி கும்பிடு சாமின்னு. அவர் இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி விழுந்தடிச்சு தூக்கி போட்டு ஓடுனாங்களாம். கர்த்தருடைய கிருபை. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை, 1 18, 1 16. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரு கும்பிடுறாரு, சும்மா அப்படியே கும்பிடுறாரு. ஆனால் மனசுக்குள்ள அவருக்கு ஏசு கிறிஸ்து இருக்கார். நான் நல்லா ஆயிட்டேன். குடும்பத் தலைவர்கள் நல்லா இருக்கணும் முதல்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக. அப்போது அவர் சொன்னாராம், இப்போ உனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீ பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்க்கை துணையை தேடணும், அவங்கள்ட்டையே சொல்லு, ஒரு நல்ல வாழ்க்கையை ஏசப்பா கொடுக்கணும்னு சொல்லி தருவார் அப்படின்னு ஒன்று நான் என்கிட்ட சொன்னாங்க. என் மூத்த பிள்ளைக்கு நீங்கள் எப்படியாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், எங்கெங்கோர்ந்து வர்றாங்க, மைசூரு கன்னடியரவங்க, மைசூரு பெங்களூரு இன்னும் அங்கங்கே இருந்து கர்நாடகா எல்லாம் மாப்பிள்ளைக்கு வருது, வந்து பார்த்துட்டு செட் ஆகிறது இல்லை, எங்களுக்கு ரொம்ப व्यசனமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நான் கண்ணை மூடி ஜெபிக்கிறேன். இங்கே என்ன பார்த்துட்ருக்குறீங்க, நம்பணும். இந்த வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது, அதில் ஒரு பையன் இருக்குதுங்கிற எனக்கு நாங்கள் இறங்கி அந்த கோடைக்காடுங்கிறது மேலே ரோட்டிலேருந்து கீழே வரணும். அப்படியே வரிசையாக வீடுங்க, அவங்க தனித்தனி வீடு, சொந்த வீடுங்க, தோட்டமும் வீடு, இப்படி வரிசையாக நெருக்கமாக இருக்குது. அப்படியே கீழே போகணும். கடைசியில் தான் நாங்கள் சொல்கிற அந்த இந்திரா நகர் இன்னும் மற்ற தாவடைங்கிற அட்டிக்கு போகிறது நெருக்கமாக இருக்குது. அப்போ இவங்க சொன்னாங்க, அப்படியா இந்த பக்கம் மேலையா அப்படின்னு சொல்லி 3ஆவது நாளுங்க உண்மையாக சொல்கிறேன், அங்கிருந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வந்தாங்களா வீட்டுக்கு. வந்த உடனே வாங்க உட்காருங்க, மேலே இருக்கிற நாங்கள் ஒருத்தர் சொல்லி வந்திருக்கிறோம், அங்கே ஒரு பையன் இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பிள்ளை இருக்குது, அதனால அவங்க ஒரே ஒரு பையன் ரொம்ப வசதியாக இருக்குது, எங்கெங்கேயோ தேடினாங்க, அப்பா அம்மா இருக்காங்க வயசானவங்க, அதனால் இந்த ஏரியாவில் உங்கள் பிள்ளை ரொம்ப அழகாகவும் இருக்குது, நீங்கள் ரொம்ப அருமையான குடும்பமாக இருக்குது, அதனால் பையனை கொடுப்பீங்களான்னு கேட்க சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் அந்த பையனுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:6. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கும் இந்த வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கும்போது இருக்கும். அப்போ ஆண்டவரை தேடணுங்க. அது நிறைய வசனங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்.
கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார். அதனால இந்த வசனம் முதல்ல நீங்க யாரை தேடணும்? அந்த அம்மா ஆண்டவரை தேடினாங்க, சமயத்துல தேடினாங்க. அவங்க வீட்டுக்கார் சத்தம் போடுறாரு, அந்த அம்மா நல்லா ஆயிட்டோம் அப்படின்ட்டு பல காரியங்களை செய்யறாங்க. ஆண்டவரை மறந்துட்டாங்க. உள்ளத்துல இருக்குது, சமயத்துல தேடணுங்கிறத மக்கள் மனசுக்குள் எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு அக்கா, ஏசப்பா மறக்கிறது இல்லை எல்லா நேரமும். ஆனா சமயம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. நான் அன்னைக்கு செய்தி கொடுத்து நான் பேசுறது, ஆமாங்க, சரியா 6 மணிக்கு நீங்க என்ன வேலை இருந்தாலும் நீங்க முழங்கால நின்று அவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதே போல காலையில நீங்க எழுந்த உடனே தோட்டம் துறவுக்கெல்லாம் போறீங்க, அதெல்லாம் நல்லா ஆயிட்டீங்க. அதனால காலையில 6 மணிக்கு நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொன்னேன், அந்த வார்த்தையை அவர் நடந்துட்டு இருந்தவர் அவர் பிடிச்சிட்டாருங்க. இவங்களும் சொல்லியிருக்காங்க, அந்தந்த சமயத்தில் உட்காந்து அக்கா சொன்னாங்க 6 மணி, பிள்ளைகள்லாம் சொல்லுவாம்மா 6 மணிமா உட்காருமா உட்காருமா நிஜாம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அவரும் பார்த்துட்டு போவாராம் வருவாரும். ஆனால் அன்றைக்கு அவர் சொன்னதான் அவங்க சொன்னபடி தேடு, அவருக்கு அது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓ, அப்போ சரியான நேரத்தில் அவரை தொழுது கொள்ளணுங்க. இப்போ அந்த அம்மா சரியான நேரத்தில் தொழுது கொண்டதுனால தன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப எங்கிட்ட சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. நாங்கள் போகிற வழிதாங்க, நாங்கள் இறங்கி வர்ற வழியில் தான் ஒரே ஒரு பையன், நாங்கள் எங்களை விட வசதி உள்ளவங்க, எங்களை எல்லாம் கேட்பாங்களா, எங்கள் பிள்ளையெல்லாம் சகுதியில் அவருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, சரியான நேரத்தில் நாங்கள் வேண்டிக்கிறோம். சில சமயம் என் பிள்ளைகளையும் கூட வேண்டிக்குவாங்க. எங்களுடைய வேண்டுதலை கேட்டு அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு பையன், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வசதி, அந்த நிறைய அந்த இடத்துல தோட்டங்கள் இருக்குதான். அப்போ ஒருவேளை நம்ம கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை அந்த ஜெயலட்சுமிக்கு மாத்திரம்தான் அற்புதம் நடந்துச்சா? இல்லைங்க, ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தொடங்கும். ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது ஒன்னோட நின்று வரதில்லை. ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா விசுவாசிச்சோன்னு சொன்னா தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்குங்க, வளரும் வளரும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் வளரும், வளர்ந்துகிட்டே போகும், வளர்ந்துகிட்டே போகும். எவ்வளோ ஒரு சந்தோஷம், மறக்க முடியாது, பின்னாங்க முடியாதுங்க. ஏன்னு சொன்னா இது நம்ம சோர்ந்துட்டு இருக்கிற வேலையில இன்னொரு அற்புதம் நடக்கும். ஆரம்பத்துல நான் கொஞ்சம் சில சமயம் சோர்ந்து போவேன். அப்ப யாராவது வருவாங்க அக்கா அப்படின்ட்டு, ஐயோ இருங்க இருங்க அப்படி நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போக ஜாக்கிரதையா இருங்க. சோர்வு வருதா அவங்க வாழ்க்கையில, ஆண்டவரை முழு மனசோடு ஏற்றுக்கொண்டு உங்களை யாரும் பேசி உங்களை கேவலப்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணியும் கூட நீங்க வைராக்கியமா இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படித்தான் விசுவாசங்கிறது. அதுதான் அந்த விசுவாசம். அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு சாத்தான் கொண்டு வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் லேசா சோர்வு கொண்டு வந்தான்னா ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. ஏன்னு சொன்னா அந்த சோர்வுக்கு மத்தியில நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒன்றும் செய்ய வேண்டாம், மௌனம் கூட ஒரு ஜெபமா சரிங்களா? நான் சொல்லுவேன், நான் உட்கார்ந்து சில காரியங்களுக்கு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பேன், அதுவும் ஜெபம். சில வேளைகளில் கண்ணீர் மாத்திரம், ஒரு வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டேன், ஆண்டவரே கூப்பிட மாட்டேன், பேச மாட்டேன், அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன். அது ஜெபங்க. பெருமூச்சு விட்டுட்டு இருப்பேன், அது ஜெபங்க. கண்ணை மூடிட்டு இருப்பேன், அது ஜெபம். சரியா? அப்படிப்பட்ட வேலைகள்ல சோர்வுகளை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். பேச முடியறதில்லை, என்னத்த சொல்றது, ஐயோ நான் இப்படி எல்லாம் இருந்தேன், இப்படி எல்லாம் ஆண்டவர் மக்காக வாழ்ந்து எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லாதீங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, கண்ணீரை விடுங்க, பதில் வருங்க, உடனே பதில் வரும். அதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுகிறது. அவர் சமீபமா வந்தார். எப்பெல்லாம் நம்ம கூப்பிடுறோமோ, பிள்ளைகளை கூப்பிட்டு பாருங்கம்மா, சும்மாருமா நான் கொஞ்சம் எழுதணும், புருஷனை கூட அட நான் வேலைக்கு போறேன், நீ என்ன தோட்டத்தில் வேலை செய்கிற ஒருத்தனை கூப்பிட்டா ஏன் சீக்கிரமா அப்படின்னாம்மா இன்னொரு 2 செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வர்றேன், நீங்கள் அது வரைக்கும் இருங்க, நான் நியாயமான காரியம் அடுப்பில் வேலை செய்துட்டு இருக்கமா தாளிச்சிட்டு இருக்கிறேன். இப்படித்தாங்க உலகம். யார் கூப்பிட்டாலும் கேட்க மாட்டாங்க, யாரு நமக்கு உதவி செய்கிறது. ஆபத்து காலத்தில் கூடும்போது எல்லா வேலைகளையும் கூப்பிடும்போது கர்த்தர் பக்கத்தில் இருப்பேன். எப்படிப்பட்ட வேலை, வியாதியோ பிரச்சனையோ போராட்டமோ ஆபத்தோ நாசமோசமோ பொல்லாத காரியங்களோ, நீங்க ஒரே ஒரு வார்த்தை எசப்பான்னு சொல்லுங்க, இறங்கி வருவார். அதுதான் உண்மை. உலகம் அப்படி செய்யாதுங்க. அதனால இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் அந்த குடும்பத்தில்
நிறைய காரியங்களை செய்தார். அதுக்காக நம்ம நன்றி சொல்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? மறந்துடாதீங்க, இந்த கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடி அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுவோம். சரியா? வருவார். ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே, தூதர்கள் பாடிடும் பரலோக கீதமே, நாங்கள் பாடிட உள்ளம் எல்லாம் பொங்குதே. அன்பே 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 என் அன்பே, வெண்ணாடை அணிந்து குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடி ஓய்வின்றி துதிப்பேன். அன்பே 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 என் அன்பே, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை. பாடுங்க பார்க்கலாம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் நம்பிக்கை. அன்பே 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 என் அன்பே, அன்பே என் அன்பே, அன்பே என் அன்பே. ராஜாவின் அவருடைய பிரசன்னம் நமக்கு எப்பவும் வேணுங்க. ராஜாவின் பிரசன்னம் எப்போதும் ஆனந்தம், மகிமையின் ராஜனை தரிசிக்கும் நேரமே. தரிசிக்கணுங்க, மகிமையின் ராஜனை தரிசிக்கிற நேரம் வேணும். அந்த நேரம் தான் சரியான நேரத்தில் ஆண்டவரே அவரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அன்பின் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடினார்கள். குடும்பத்தின் தலைவர்களிருந்து ஆண்டவரை தேடினார். ஆண்டவரே, மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த ஏரியா முழுசும். அடுத்தது அதே பக்கத்து வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது. அதை நான் சொல்லுவேன், நீங்க கவனிங்க. அதுவும் இதை போல ஒரு பெரிய ஆசீர்வாதம். தகப்பனே, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் இப்படிப்பட்ட வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், திருமணமாகாத பிள்ளைகள், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து சரியான நேரத்தில் தொழுது கொள்ள பாருங்க. சரியான நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. தசமபாகம் கொடுக்குறீங்களே 10ல் 1, அதே போல நேரத்துல ஆண்டவரே ஒரு மணி நேரமோ ஒரு மணி நேரம் ஒரே அடியா உட்கார்ந்துருக்கலாம். ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணீங்கன்னா அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு கணக்கு வரணும். சமயத்துல தேடணும். அது என்னுடைய அனுபவம். அந்த ஒருவேளை 4 மணி 5 மணின்னு சொன்னா நான் சரியான நேரத்தில் நான் தேடுவேன். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நேரத்தை கொடுக்குறீங்களா? அந்த நேரத்தை பகிர்ந்தெடுத்து அந்த நேரத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்பவும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு அது உங்களுக்கே தெரியும். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் தேடும்போது, அவர் உங்களை பார்க்கும்போது, அவர் இறங்கி வரும்போது, அவர் உங்களுக்காக வாதாடும் பொழுது, உங்களுக்காக பரிந்து பேசும்போது, அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன சந்தோஷம். ஐயோ, தெரியாம இருந்துச்சேன்னு சொல்லி நன்றி ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்க திருமணமாகாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத மக்கள், பிரிந்து வாழ்கிற மக்கள், கடன் பிரச்சனையில இருக்கிற மக்கள், வயதானவர்கள் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே பலவித சோதனையில, வியாதியில, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆண்டவரே, இந்த ஜெயலட்சுமி அம்மாவுக்கு எப்படிப்பட்ட வியாதி ஆண்டவரே, பரிபூர்ண ஆஸ்பத்திரிக்கு நிறைய போய் செலவு பண்ணோம். எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், ஒண்ணுமே நடக்கல. ஆனா இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு வந்தோம். என்னாண்டவரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சந்தோஷமாக பரம்பரை ஆண்டவருக்குள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுபோல நீங்க யாராவது இருக்கீங்களா? பலவீனத்தோடு இருக்கீங்களா? சுகவீனத்தோடு இருக்கீங்களா? தீராத வியாதியா? எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் ஆண்டவரால மாற்ற முடியாத காரியம் இல்லை. உலகத்துல வாழும்போது எது முடியாத வியாதியோ அந்த வியாதியெல்லாம் குஷ்டரோகி, பிறவி குருடன், இடையில பிறவி குருடன், அதே போல குஷ்டம், அதெல்லாம் மாறாது.
அதுபோல் முடவை பிறக்கும் போதே முடவர்கள், பலவீனமானவர்கள், பல விதமான வியாதிகள் எல்லாம் ஏசப்பா சுகமாக்குனார். உங்களையும் சுகமாக்குவார். என்ன சுகமாக்குனார்? எனக்கும் சுகத்தை கொடுத்தார், உங்களையும் சுகமாக்கு. பார்த்து கொண்டும் படுத்து கொண்டும் யோசித்து கொண்டு இருக்கீங்களா? சரியான நேரத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, நானும் கூட எனக்கு இப்படி ஒரு நேரம் கிடைக்கும், அந்த நேரத்தில் முழங்கால் படி போடுவேன். யாராவது வந்தா கூட நீங்க சொல்லிடுங்க, யார்கிட்டயா சொல்லுங்க, ஜெபிக்கிற நேரம் இப்ப அவங்க பேச மாட்டாங்க, அதனால உட்காருங்கன்னு சொல்லி உட்காருவாங்க. நமக்காக உங்களை கனம் பண்ணுவாங்க. பக்கத்துல யாராச்சும் வர்றாங்களா, அவங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போகாதீங்க, அவங்க ஜெபிக்கிற நேரம் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு நேரத்தை மாத்திரம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை விசேஷித்தவர்களா ஆண்டவர் மாற்றுவார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க, குறிப்பிட்ட காரியங்களை குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. சரியான நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு முதல் இடம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. அவர் ஆண்டவரே, நம்ம அவருக்கு முதல் இடம் கொடுப்போது நம்மை அநேக மக்களுக்கு மத்தியில் உயர்த்துவார். அவனை நாமத்தை அறிந்திருக்கபடியால் அவங்க இந்துவா இருந்தாலும், அவங்க மற்ற பிரஜாதிகளாக இருந்தாலும், அவங்க அவிசுவாசியாக இருந்தாலும், ஓ ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உயர்ந்த ஸ்தலத்துல அவர்களை வைப்பார். அதுதான் உண்மை. என் நாமத்தை அவன் அறிந்து கொண்டால் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். அடைக்கலம் அது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்க மக்கள், தூரத்துல வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே அங்கங்கே கடன் பிரச்சனையில கடன் கொடுக்காதவர்கள், ஆண்டவரே வீடை கட்ட முடியாமல் இருக்கிறவர்கள், ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஏதோ கத்தாவே இன்னும் ஆண்டவரே பணம் காசை வாங்கி ஏமாற்றி கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் என்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, வாங்கிட்டு இல்லைன்ட்டாங்க. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லி கொடுக்க வைங்க ஆண்டவரே. அதுபோல ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், ஆண்டவரே பொல்லாத காரியங்கள் கோல் சொல்லி திரிகிறவர்கள், நல்லா இருக்கிறவங்களை பிரிச்சு விட்டுருவாங்க. ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க சிலர், இந்த வேண்டும் என்றே சிலர் அவங்களை பிரிச்சு விடுறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல பல நன்மையான காரியங்கள், ஆலயத்துல கூட சபைகள்ல கூட வந்து யாராவது பிரித்து அனுப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்குது. கோல் சொல்லி திரியாயாக என்று அப்படிப்பட்ட மக்கள், பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு இப்படிப்பட்ட எல்லா போராட்டங்களையும் மாற்றி சரியான சமயத்தில் அவர்கள் உண்மை தொழுது கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 622222005010, IFSC கோட் CNRB 00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078957776, IFSC கோட் IDIB 0000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.